Hello and welcome back to today's session. இன்னைக்கு நம்ம together decode பண்ண போறது tyrosinemia and alkapnuria. So இது ரெண்டுமே வந்துட்டு it's a part of phenylalanine metabolism or tyrosine metabolism அப்படினுமே நம்ம சொல்லலாம். So tyrosine is the central manufacturing hub, making everything from melanin to adenine. But the story isn't complete until we look at how our tyrosine is disposed of. Inneki we are focusing on the disorders that occurs when the tyrosine waste disposal line breaks. Adavadhu we get tyrosinemias and alkapnurias. So here let's think of tyrosine disposal pathway as a three-stage waste filtration plant. Problem at ஒவ்வொரு ஸ்டேஜுமே will result in ஒவ்வொரு different consequence. Let's get into it. So இதுதான் நம்மளோட இன்னைக்கான அனாலஜி இமேஜ். So first நம்ம பார்க்க போறது tyrosyl disposal filtration plant lineup. So the goal of tyrosine catabolism is to break the molecule into two usable products, அதாவது fumarate and acetoacetate. நான் முன்னாடி போன செஷன்லயே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். Okay, sorry. Okay, yeah. And acetoacetate. So stage 1 la the initial filtration of the tyrosine is broken down into 4-hydroxy phenyl pyruvate. Adukaprom the core processing adavadhu this is converted to homogenistic acid, and finally the homogenistic acid is broken down and eventually converted to fumarate and acetoacetate. So to make it precise இதுல இருக்க enzymes எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம டைரோசின் வந்துருது இல்லையா, ஸோ டைரோசின் மேல டைரோசின் டிரான்ஸ்அமைனேஸ் ஆக்ட் ஆகி இதை வந்துட்டு ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவேட்டா கன்வெர்ட் பண்ணுது. அண்ட் இந்த ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவேட்ல பாரா ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவேட் ஹைட்ராக்சிலேஸ், ஓகேவா? ஸோ இதோட பேரே வந்து பாரா ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவிக் ஆசிட். இது மேல பாரா ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவிக் ஹைட்ராக்சிலேஸ் ஆக்ட் ஆகி ஹோமோஜெனிஸ்டிக் ஆசிட் வந்து கொடுக்குது. அண்ட் ஹோமோஜெனிஸ்டிக் ஆசிட் ஆக்சிடேஸ் ஆக்ட் ஆகி ஃபைனலா வந்துட்டு with two other steps we get acetoacetic acid and fumaric acid. இதுதான் வந்துட்டு இங்க வந்து கண்டென்ட். ஸோ இதுல வந்து எந்த என்சைம் டெஃபிஷியன்டா இருந்தாலும் we get diseases அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், த ஃபில்ட்ரேஷன் பிளான்ட் லைனப். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது டிஸ்போசர் ஃபெயிலியர்ஸ். நான் முன்னாடி சொன்னது நார்மல், இப்ப எங்க தப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி இதுல வந்து நான் சொன்னதுல இந்த ஃபர்ஸ்ட் 4-hydroxy phenyl pyruvate வருதா, அதுக்கப்புறம் we have our homogenistic acid, அங்க இருந்து acetoacetic போயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, பட் இந்த இடத்துலதான் தப்புகள் நடக்குது. ஸோ அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ டிஸார்டர்ஸ் அரைஸ் ஆகுது when the enzymes, அதாவது the filter screens at this stages are broken down. So first நம்ம பார்க்க போறது alkapnuria. இதுல வந்துட்டு the final waste pipe failure. நம்ம கடைசியா நம்ம பார்த்த என்சைம் என்னது? homogenistic acid oxidase. So இதுல வந்து அந்த என்சைம் வந்துட்டு டெஃபிஷியன்டா இருக்கு. அதாவது இட்ஸ் த மிஷின் தட் ப்ராசஸஸ் நம்மளோட ஹோமோஜெனிஸ்டிக் ஆசிட்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த என்சைம் ஆஃப்டர் ஸ்டேஜ் 2 பட் பிஃபோர் த ஃபைனல் பிரேக் டவுன். இதனால திஸ் இஸ் த டெயின்டட் வேஸ்ட் பைப் ஃபெயிலியர், லைக் த லாஸ்ட் பைப். ஸோ நம்ம பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஹோமோஜெனிஸ்டிக் ஆசிட் இருக்குல்ல, இது வந்துட்டு இட் பேக்ஸ் அப் பிகாஸ் இட் cannot be processed further. So it's mostly harmless in the blood, but when it's oxidized the blood turns black. So இதனால நமக்கு வந்துட்டு we could see black urine. It's a famous sign, standing urine வந்து black ஆகும். And ஓக்ரோனோசிஸ், இது வந்துட்டு ஓவர் டெக்கேட்ஸ் நம்மளோட ஹெச்ஜி அதாவது ஹோமோடான்சினிக் ஆசிட் வந்துட்டு கார்ட்லேஜ் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல வந்து டெபாசிட் ஆகும். மெயின்லி நம்மளோட இயர் பின்னாவா இருக்கட்டும், இல்ல நோஸோட டிப்ஸா இருக்கட்டும், இல்ல ஜாயின்ஸா இருக்கட்டும், இங்க எல்லாம் வந்து டெபாசிட் ஆகுது. அண்ட் இதோட சிம்டம் பார்த்தோம்னா as I mentioned here, ஸ்டாண்டிங் யூரின் போட்டிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, அதாவது இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு over here. And so the black urine, and it's the mildest form. நம்ம அடுத்து பார்க்க போறதுலாம் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. And it manifests as severe early onset arthritis in large joints as the deposit pigment damages the cartilage. So alkapnuria is generally the mildest of the tyrosinemia disease, presenting later in life as primarily arthritis. So இவ்வளவுதான் about alkapnuria.
And the blackening of urine ஏன் வருது அப்படின்னா நம்மளோட homogenistic acid இருக்குல்ல, it's oxidized by oxidase to benzoquinone acetate. And in the benzoquinone acetate இருக்குல்ல, இதோட கலர் தான் வந்துட்டு I guess it's black. But please do not mention it because I don't know whether it's right or not. And இதை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு அதான் ஸ்டாண்டிங் யூரின். அதுக்கப்புறம் we do our ferric chloride test. It would be positive. Ferric chloride test positive-ஆ இருக்கும். Benedict's test, if it's positive with muddy yellow precipitate. அதனால alkapnuria comes under the differential diagnosis of reducing substances. So Benedict's testல வந்து நம்ம வைவால கேட்டாங்கல்ல, நம்ம கூட தப்பா சொன்னோம். வைட்டமின் சி நம்ம யூஸ்வலா சொல்லிடுவோம், பட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுக்குற இன்னொரு விஷயம் வந்துட்டு ஹோமோஜெனிஸ்டிக் ஆசிட். இதுவும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நிறைய கொஞ்சம் கிளியரா இருந்தா தான் யூ வுட் ஹேவ் இட் இன் யுவர் பிரெயின் ஆர் இட் வுட் கோ அவுட். ஸோ அது ஒன்று. அண்ட் தென் லெட்ஸ் மூவ் ஆன். We are moving on with tyrosinemia. So it's the toxic spill basically. இங்க வந்துட்டு we have 3 types: tyrosinemia type 1, type 2 and type 3. So type 1 இதுல வந்துட்டு fumaryl acetoacetate hydrolase என்ற enzyme வந்துட்டு deficient இருக்கு. This is the catastrophic toxic spill. So the mission is broken, leading to backup of toxic intermediates like fumaryl acetoacetate and succinyl acetate. டாக்ஸின்ஸ் வந்துட்டு சிவியரா இருக்கும், சிவியர் டேமேஜ் காஸ் பண்ணும், லிவர் ஃபெயிலியர், ப்ராக்ரெசிவ் லிவர் ஃபெயிலியர் காஸ் பண்ணுது, ரீனல் ஃபெயிலியர் காஸ் பண்ணுது, அண்ட் நியூரலாஜிக்கல் கிரைசிஸும் இருக்கு. அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபினைலாலனைன் அண்ட் டைரோசைன் வந்து கம்மியா கொடுக்குறோம், பிளஸ் நிட்டிசினோன் அப்படின்ற ஒரு ட்ரக் கொடுக்குறோம். இட் பிளாக்ஸ் த என்சைம் ஹெச்பிடி, ஸ்டாப்பிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹெச்ஜிஏ ப்ரிகர்சர்ஸ் என்டையர்லி, and it's essential for the survival. And நம்ம வந்து எழுதுறப்போ இதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸும் என்சைம் டெஃபிஷியன்சியும் எழுதுனா போதும். என்சைம் டெஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நார்மலா இது அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்ல எழுதுனோம்னா they don't accept. You have to write the enzyme deficiency because this is the biochemistry exam, it seems. That's what they say. Okay, so tyrosinemia type 2 பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு இதை வந்துட்டு ரிச்னா ஹேண்ட்ஹார்ட் டிசீஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து டைரோசின் அமைனோ டிரான்ஸ்பரேஸ் வந்து டெஃபிஷியண்டா இருக்கு. இட்ஸ் லைக் இனிஷியல் கேட் கிளாக். டைரோசின் இமிடியேட்டா பில்டப் ஆகுது. ஸோ ஏர்லியாவே இருக்கிறனால ஹை டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் இருக்காது. எக்ஸசிவ் ஒன் ப்ராடக்ட் டைரோசின் வந்து கேட்டலைஸ் ஆகி ஐஸ்லயும் ஸ்கின்லயும் டெபாசிட் ஆகும். ஸோ இட்ஸ் ஆக்யூலர் ஆக்சுவலி. ஸோ தே கெட் பெயின்ஃபுல் கார்னியல் அல்சர்ஸ், photophobia இருக்கு, and painful lesions on palm and sole இருக்கும், often associated with mild intellectual disability. And yeah, அதுக்கப்புறம் we have நம்மளோட லாஸ்ட் டைப். இதுல வந்துட்டு 4-hydroxyphenyl pyruvic dehydrogenase இருக்கு இல்லையா, ஸோ அதுவே வந்துட்டு இருக்காது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான டைப், நம்ம எழுத வேண்டிய டைப். இது வந்துட்டு it's rare and it manifests with neurological symptoms. So yeah, it's not ரொம்ப நம்மளால பார்க்க முடியாது. It's so rare. So when tyrosine disposal breaks, இதோட consequences vary widely. லேட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட FAH ஃபெயிலியரா இருக்கும், காசிங் கேட்டஸ்ட்ராபிக் டைப் 1 ஸ்பில், ஆர் நம்மளோட HGA பேக்கப் ஆல்காப்னூரியா கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஹைட்ராக்சிஃபீனைல் பைருவிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸ் இல்லாம அது திங்ஸ் வரதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இட்ஸ் ரியலி சிமிலரா இருக்கும் அண்ட் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு டயக்னோஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வித் தேர் பர்டிகுலர் symptoms. Because நம்மளோட டைரோசினிமியா 2 பார்த்தோம் அப்படின்னா it has eye and skin symptoms. First one has liver failure and renal failure. Last one பார்த்தோம்னா அதை பத்தி அவங்க பெருசா கொடுக்கல. They spoke only of neurological symptoms. So you have to, we'll have to remember and we should know to differentiate between these things to have a better hold of it. That's it for today.